அவ்யக்தவாணி தேதி 13/12/1989. அனைத்து டீச்சர்களின் நிரந்தரமான முகவரி எது? மதுபன் தானே? அது கடை, இது வீடு. அதிகமாக எது நினைவில் இருக்கிறது? கடையா அல்லது வீடா? கடை என்பது சென்டர். சிலருக்கு கடை அதிகமாக நினைவில் இருக்கிறது. தூங்கினாலும் கூட கடை ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் எங்கு விரும்பினாலும் புத்தியை நிலைத்து நிறுத்த முடியும். சேவை நிலையத்திலிருந்தும் மதுபன்னில் இருப்பவராக முடியும் மற்றும் மதுபன்னில் இருந்தும் சேவாதாரியாக முடியும். இந்த மாதிரி பயிற்சி இருக்கிறது இல்லையா? ஒரு வினாடியில் நினைத்தீர்கள் மற்றும் நிலைத்திருந்தீர்கள். இதுதான் டீச்சர்களின் நிலையின் விசேஷமாகும். புத்தியும் கூட சமர்ப்பணமாகி இருக்கிறதல்லவா? இல்லை, சேவைக்காக மட்டும் சமர்ப்பணமாகி இருக்கிறீர்களா? எங்கு நினைக்கிறீர்களோ, எப்பொழுது நினைக்கிறீர்களோ அங்கு நிலைத்திருக்க செய்ய வேண்டும். இதுதான் சமர்ப்பண புத்தி. இதுதான் விசேஷத்தின் அடையாளம். புத்தியோடு சேர்த்து சமர்ப்பணமாகி இருக்கிறீர்கள், அப்படித்தானே? இல்லை, புத்தியால் பாதி சமர்ப்பணம் மற்றும் உடலால் முழுமையாக, அப்படியா? யோகாவில் அமரும் பொழுது ஆத்ம அபிமானி ஆவதற்கு பதிலாக சேவை நினைவு வருகிறது என்று சில சகோதரிகள் கூறுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் கடைசி நேரத்தில் ஒருவேளை அசரீரி ஆவதற்கு பதிலாக சேவையின் எண்ணம் வந்தால் ஒரு வினாடியின் கேள்வித்தாளில் தோல்வி அடைந்து விடுவீர்கள். அந்த நேரம் தந்தையை தவிர மற்றும் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி என்பதை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத நிலை இருக்க வேண்டும். முற்றிலும் நிராகாரி. இதைத்தான் பிரம்மா பாபா தன்னுடைய கடைசி நிலையாக ஆக்கியிருந்தார். இருந்தாலும் சேவையில் சாக்காரத்தில் வந்து விடுவார். எந்த நேரம் என்ன விரும்புகிறீர்களோ அந்த நிலை இருக்க வேண்டும். எனவே இந்த பயிற்சி செய்ய வேண்டும். இல்லையென்றால் ஏமாற்றமாகிவிடும். சேவையின் எண்ணம் தானே வந்தது. தீய எண்ணங்களோ வீணான எண்ணங்களோ வரவில்லையே என்று நினைக்காதீர்கள். ஆனால் கட்டுப்பாட்டு சக்தி இல்லாமல் இருந்துவிட்டதில்லையா? கட்டுப்பாட்டு சக்தி இல்லை என்றால் ஆளும் சக்தி வர முடியாது. பின்பு மகாராஜா ஆக முடியாது. எனவே பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுதிலிருந்தே வெகுகாலத்தின் பயிற்சி தேவை. இதை லேசாக விட்டுவிடாதீர்கள். டீச்சர்களுக்கு என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா? அப்பொழுதுதான் டீச்சர்கள் தந்தையை பின்பற்றி நடப்பவர்கள் என்று கூற முடியும். எப்பொழுதும் பிரம்மா பாபாவை எதிரில் வையுங்கள் மற்றும் 3 வரதானங்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் பின்பற்றுங்கள். இது சுலபம்தானே? இந்த கடைசி வரதானம் மிகவும் சக்திசாலியானது. இந்த 3 வரதானங்களையும் ஒருவேளை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்து நடைமுறையில் வந்தீர்கள் என்றால் தந்தையின் இதய சிம்மாசனம் மற்றும் ராஜ சிம்மாசனத்தின் அதிகாரியாக அவசியம் ஆவீர்கள். நல்லது. அவ்யக்தவாணி தேதி 17/12/1989. எல்லா டீச்சர்களும் கலைஞர்கள்தான். ஓவியம் வரைய வருமா? தனது சிரேஷ்ட சரித்திரத்தின் சித்திரத்தை வரைய வருமல்லவா? யார் ஒவ்வொரு அடியிலும் சரித்திரத்தின் சித்திரத்தை உருவாக்குகிறாரோ அவர்தான் பெரியதிலும் பெரிய ஓவியர். இந்த சரித்திரத்தின் சித்திரத்தை உருவாக்குவதால் தான் உங்களுடைய ஜட சித்திரம் அரை கல்பத்திற்கு தொடர்கிறது. எனவே டீச்சர்கள் என்றால் பெரியதிலும் பெரிய ஓவியர். தனது சித்திரத்தையும் உருவாக்குகிறீர்கள் மற்றும் மற்ற ஆத்மாக்களையும் சித்திரத்தை உருவாக்க செய்கிறீர்கள். மற்றவர்களும் சிரேஷ்ட சரித்திரம் உருவாக்குவதற்கு நிமித்தமானவர்கள் டீச்சர்களே. இதிலேயே பிஸியாக இருக்கிறீர்களா? முழு பிஸியாக இருங்கள். ஒரு நொடி கூட மனம் புத்தியை ஓய்வாக வைத்தீர்கள் என்றால் வீண் சங்கல்பம் தனது பக்கம் ஈர்த்துவிடும். கேட்டீர்களா இல்லையா? சேவையினுடைய கைமேல் பலன் சதா பிராப்தியாகட்டும். சதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஆத்மாவின் அடையாளம் இதுதான். ஏதாவது கீழ்ப்படியாமை நடக்கிறது. டீச்சர்கள் என்றால் அமிர்த வேளை முதல் இரவு வரை ஒவ்வொரு கட்டளை மீதும் அடிமேல் அடி வைப்பவர்கள். இத்தகைய டீச்சர்களா? அல்லது அவ்வப்போது அலட்சியம் வந்து விடுகிறதா? அலட்சியமானவராக கூடாது. பொறுப்பின் கிரீடதாரிகள் நீங்கள். எப்போதாவது கிரீடம் பாரமாகி விடுகிறது எனில் கழற்றி விடுகிறீர்கள். நீங்களோ இறங்குபவர்கள் இல்லைதானே? சதா கட்டளைக்கு கீழ்ப்படிவது என்றால் சதா பொறுப்பின் கிரீடதாரி.
டீச்சர்களாகவே எல்லோரும் இருக்கிறீர்கள். ஆனால் தகுதியான டீச்சர், யோகி டீச்சர் என இத்தகைய பேருக்குத்தான் கூறப்படுகிறது. டீச்சர்கள் ஒருபோதும் புகார் கூற முடியாது. மற்றவர்களை முழுமையாக்கக்கூடியவர்கள், புகார் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. எப்போதாவது இப்படி கடிதம் எழுதுவதில்லை தானே? என்ன செய்வது, இப்படி ஆயிற்று, ஆகி இருக்கக்கூடாது. அதுவோ முடிந்துவிட்டது தானே? கேட்டீர்கள் தானே? கட்டாயமாக கடிதம் எழுதுங்கள், மதுபனுக்கும் கட்டாயமாக அனுப்புங்கள். ஆனால் நான் சதா ஓகே. இந்த 2 வரிகள் எழுதுங்கள் போதும். படிப்பவருக்கும் நேரம் கிடையாது. பின்பு புகார் செய்கிறீர்கள் கடிதங்களுக்கு பதிலே வரவில்லை என. உண்மையில் உங்கள் அனைவருடைய கடிதங்களுக்கான பதில் பாப்தாதா தினமும் முரளியில் தருகின்றார். நீங்கள் ஓகே என எழுதுகிறீர்கள் மற்றும் பாப்தாதா ஓகேவிற்கு பதில் தருகிறார். அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் என. எனில் பதில் கிடைத்துவிட்டதல்லவா? நேரத்தையும் சேமிக்க வேண்டும் தானே? சேவை செய்திகளையும் சுருக்கமாக எழுதுங்கள். இதனால் நேரமும் சிக்கனமாகும், பேப்பரும் சிக்கனமாகும், தபால் செலவும் சிக்கனமாகும். என்ன சிக்கனம் ஆக முடியும்? 3 பக்க கடிதம் கூட எழுதுகிறீர்கள். சிலருக்கு விரிவாக எழுதுவதற்கான வழிகாட்டுதல் கிடைக்கிறது எனில் தாராளமாக எழுதுங்கள். ஆனால் 2 வரியில் தனது தவறின் மன்னிப்பையும் பெற முடியும். எதையும் மறைக்காதீர்கள், ஆனால் சுருக்கமாக எழுதுங்கள். எவ்வளவு கடிதங்கள் எழுதுகிறீர்கள், அதில் எந்த சாரமும் இருப்பதில்லை. தந்தைக்கு கூறுங்கள், எனது இந்த வேலையை செய்யுங்கள், என்னை சரி செய்யுங்கள், எனது வேலையை சரி செய்யுங்கள், எனது மனைவியை சரி செய்யுங்கள். இத்தகைய கடிதங்கள் 1 முறை அல்ல 10 முறை அனுப்புகிறீர்கள் என்றால் இப்போது சிக்கனத்தின் அவதாரம் ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். அவ்யக்தவாணி தேதி 21/12/1989. டீச்சர்கள் பக்தி செய்திருக்கிறீர்களா? எத்தனை ஜென்மங்கள் செய்திருப்பீர்கள்? இந்த ஜென்மத்திலோ செய்யவில்லை தானே? உங்களுடைய பக்தி முதல் ஜென்மத்திலேயே முடிந்துவிட்டது. எப்பொழுதிலிருந்து மீண்டும் பக்தி ஆரம்பமானது? யாருடன் ஆரம்பமானது? பிரம்மா தந்தையுடன் கூடவே நீங்களும் பக்தி செய்தீர்கள். எந்த கோவிலில் செய்தீர்கள் எனில் பக்தியிலும் ஆதி ஆத்மாக்களாகிவிட்டீர்கள் மற்றும் ஞான மார்க்கத்திலும் கூட ஆதி ஆத்மாக்களாகிவிட்டீர்கள். ஆரம்பத்தில் பக்தியில் அவிபச்சாரி பக்தி இருந்ததால் ஆனந்தமும் சுகமும் அந்த நேரத்திற்கு ஏற்றபடி குறையவில்லை. அந்த சுகம் மற்றும் ஆனந்தமும் கூட உங்களுடைய இடங்களில் சிரேஷ்டமாக இருந்தது. நீங்கள் பக்த மாலையில் உள்ளீர்களா? நீங்கள் பக்தியை தொடங்கிய போது நீங்கள் பக்த மாலையில் இல்லையா? பக்த மாலையில் இரட்டை வெளிநாட்டினர்கள் இருந்தார்களா? பக்தராக இருந்தீர்களா அல்லது பக்த மாலையில் இருந்தீர்களா? நாம் இருந்தோமா இல்லையா என்று இப்போது எல்லோரும் நினைத்து பார்க்கிறீர்களா? வெற்றி மாலையிலும் இருந்தீர்களா? பக்த மாலையிலும் இருந்தீர்களா? பூஜாரிகளாக ஆனீர்கள், ஆனால் பக்த மாலையில் இருந்தீர்களா? பக்த மாலை தனிப்பட்டது. நீங்களோ ஞானியாகவும் பக்தராகவும் ஆகிவிட்டீர்கள். ஆகிறீர்கள், அவர்களோ பக்தர்கள். எனவே பக்த மாலைக்கும் ஞானிகள் மாலைக்கும் வித்தியாசம் உள்ளது. ஞானிகள் மாலைதான் வெற்றி மாலை மற்றும் பக்தர்களாக மட்டுமே இருப்பவர்கள் அத்தகைய தீவிர பக்தர்கள். பக்தியை தவிர வேறு எதையும் கேட்க விரும்பாத பக்தியை மட்டுமே சிரேஷ்டமாக நினைக்கின்றனர். எனில் பக்த மாலை வேறு, ஞான மாலை வேறு. நீங்கள் நிச்சயமாக பக்தி செய்தீர்கள், ஆனால் அதை பக்த மாலை என கூற மாட்டோம். ஏனென்றால் பக்தியின் பங்கை நடித்த பிறகு நீங்கள் அனைவரும் ஞானத்திற்குள் வர வேண்டும். அவர்கள் தீவிர பக்தர்கள் மற்றும் நீங்களோ தீவிர ஞானிகள். ஆத்மாவில் சம்ஸ்காரங்களுடைய வித்தியாசம் இருக்கிறது. பக்தர் என்றால் சதா கேட்கும் சம்ஸ்காரம் உடையவர். நான் தாழ்ந்தவனாக இருக்கிறேன், தந்தை உயர்ந்தவராக இருக்கிறார் என்ற இந்த சம்ஸ்காரம் இருக்கும். அவர்கள் ராயலான பிச்சைக்காரர்கள். ஆத்மாக்கள் உங்களிடம் மற்றும் உரிமைத்தன்மையின் சம்ஸ்காரம் உள்ளது. ஆதலால் அறிமுகம் கிடைத்த உடனேயே உரிமையுடையவராகிவிட்டீர்கள். புரிந்ததா? பக்தர்களுக்கும் கூட கொஞ்சம் கொடுங்களேன். 2லுமே நீங்கள் வருவீர்களா? அவர்களுக்கும் அரைக்கல்பம்தான், உங்களுக்கும் அரைக்கல்பம்தான். அவர்களும் மகிமையின் மாலையில் வரத்தான் வேண்டும். இருந்தாலும் உலக மக்களை விட சிறந்தவர்கள்தான். அந்த பக்கமோ புத்தி இல்லை, தந்தையின் பக்கம் மட்டுமே உள்ளது. சுத்தமாகவோ இருக்கிறார்கள். தூய்மையின் பலன் கிடைக்கிறது. மகிமைக்கு தகுதியானவராகிறார்கள். உங்களுக்கு பூஜை நடக்கிறது, அவர்களுக்கு பூஜை நடப்பதில்லை. மகிமைக்காக சிலைகளை மட்டுமே உருவாக்கி விடுகிறார்கள். மீராவிற்கு ஒருபோதும் கோவில் அமைவதில்லை. தேவதைகளைப் போல மீராவிற்கு பூஜை நடப்பதில்லை.
மகிமை மட்டுமே உள்ளது. இப்போது இறுதி ஜென்மத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் பூஜை செய்கின்றனர். பூமியையும் கூட பூஜை செய்கின்றனர் எனில் மரத்திற்கும் கூட பூஜை செய்கின்றனர். ஆனால் நியமப்படி அவர்களுக்கு மகிமை மட்டுமே செய்யப்படுகிறது, பூஜை கிடையாது. நீங்கள் பூஜைக்குரியவராகிறீர்கள். எனவே நீங்கள் பூஜைக்குரிய ஆத்மாக்களாவீர்கள். இந்த போதை சதா நினைவில் இருக்கட்டும். பூஜைக்குரிய ஆத்மா ஒருபோதும் எவ்வித அபவித்திர சங்கல்பத்தை கூட தொட முடியாது. அத்தகைய பூஜைக்குரியவராக இருங்கள். நல்லது. அவ்யக்தவாணி தேதி 25/12/1989. அனைத்து ஆசிரியர்களும் தினமும் கொண்டாடும் பெரிய நாளை கொண்டாடுகிறீர்களா? தந்தை பெரியவர் மற்றும் நீங்களும் பெரியவர்கள். ஆதலால் உலகத்தினர் பெரிய நாள் என்று அவர்களுக்கு மகத்துவம் தருகின்றனர். இதிலும் கூட பெரிய சிறிய சகோதரர்கள் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிறார்கள். எல்லா டீச்சர்களும் கவலையற்ற ராஜாக்கள் தானே. ராஜா என்றால் சதா நிச்சயம் மற்றும் போதையில் நிலைத்திருக்கக்கூடியவர். ஏனென்றால் நிச்சயம் வெற்றியை அளிக்கிறது மற்றும் போதை சதா உயர பறக்க வைக்கிறது. எனில் கவலையற்ற ராஜாக்கள் தானே. யாராவது கவலை உள்ளவர் இருக்கிறீர்களா? சேவை எப்படி அதிகமாகும்? நல்ல நல்ல ஆர்வமுள்ள குழந்தைகள் எப்போது கிடைப்பார்கள் என தெரியவில்லையே. சேவை எதுவரை செய்ய வேண்டியிருக்குமோ? இந்த சிந்தனை இல்லையே. சிந்தனையற்றவராக இருப்பதன் மூலம்தான் சேவை வளரும். சிந்திப்பதால் ஒன்றும் வளராது. சிந்தனை அற்றவராகி புத்தியை சுதந்திரமாக வைத்தால் அப்போது தந்தையுடைய சக்தி உதவியின் ரூபத்தில் அனுபவமாகும். சிந்திப்பதிலேயே புத்தியை பிஸியாக வைத்திருக்கிறீர்கள் என்றால் தந்தையின் டச்சிங், தந்தையின் சக்தியை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாபாவும் நானும் இணைந்து இருக்கின்றோம். செய்விப்பவருடன் செய்வதற்கு நிமித்தமான ஆத்மா நான் என்று இதற்கு கூறப்படுகின்றது. சிந்தனையற்ற நிலை, அதாவது ஒருவருடைய நினைவு என சுப சிந்தனையில் இருப்பவருக்கு ஒருபோதும் கவலை வராது. எங்கு கவலை உள்ளதோ அங்கு சுப சிந்தனை இருக்காது மற்றும் எங்கு சுப சிந்தனை உள்ளதோ அங்கு கவலை இருக்காது. அவ்யக்தவாணி தேதி 29/12/1989. முதலில் நிமித்தமானவர்களோ டீச்சர்கள். தந்தையை பின்பற்றுவீர்கள் தானே. சேவை எவ்வளவுதான் விஸ்தாரமாகட்டும், ஆனால் விஸ்தாரத்தில் சென்று கொண்டு சாரத்தின் ஸ்திதியினுடைய அனுபவம் குறையக்கூடாது. விஸ்தாரத்தில் சாரத்தை மறந்துவிடக்கூடாது. சாப்பிடுங்கள், குடியுங்கள், சேவா செய்யுங்கள், ஆனால் விலகி இருக்கும் தன்மையை மறந்துவிடக்கூடாது. வார்த்தைகள் மூலமாகவும் எதுவரை சேவை செய்வீர்கள்? எந்தளவு செய்வீர்கள்? இப்போது ஆன்மீக அதிர்வலைகளை, அசரீரியாக்கும் ஸ்திதியின் அதிர்வலைகளை, அன்பாகி விலகியிருக்கும் சக்திசாலி அதிர்வலைகளை வாயுமண்டலத்தில் பரப்புங்கள். சேவையின் உடைய தீவிர வேகத்திற்கான சாதனமும் இதுதான். மற்றவர்களுக்கு சேவை செய்யும் முன் தன்னை இந்த விதியினால் சம்பன்னமாக்குங்கள். அப்போது சேவையிலும் வெற்றி கிடைக்கும். இப்போது வார்த்தையில் வருவது சகஜமாகிவிட்டது மற்றும் மனதாரவும் செய்கிறீர்கள். ஏனென்றால் பயிற்சி நன்றாக பழக்கமாகிவிட்டது. அதேபோல் இந்த பயிற்சியும் இயல்பானதாகட்டும். இந்த இயல்பான பயிற்சி மூலம் இயற்கையும் மாறிவிடும். அது மனித ஆத்மாக்களின் இயல்பாக இருக்கலாம், இயற்கையின் இயல்பாகவும் இருக்கலாம். புரிந்ததா? கஷ்டமாக இல்லையே. பெரியதிலும் பெரிய தந்தையின் குழந்தைகள் மற்றும் பெரியதிலும் பெரிய பிராப்தியின் உரிமையாளர்கள் எனில் அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. கவனமாயிருக்க அட்டென்ஷன் வருகிறதா அல்லது டென்ஷன் வருகிறதா? தனிப்பட்ட சம்ஸ்காரம் கவனத்திற்குரியவை. டென்ஷனாக இருக்க முடிகிறது எனில் கவனமாக இருப்பதை என்ன பெரிய விஷயம்? டென்ஷனாக இருப்பது பழக்கமாகிவிட்டதல்லவா? கவனமாக இருப்பதற்கும் டென்ஷன் ஆகாதீர்கள். ஆனால் இயல்பான கவனம் வையுங்கள். பலர் இப்படி செய்கின்றனர். கவனத்தை டென்ஷனாக மாற்றிவிடுகின்றனர். ஆதலால் கவனத்தை கவனத்தின் ரூபத்திலேயே செய்யுங்கள், மாற்றாதீர்கள். ஆத்மாவை விலகி இருக்கச் செய்வதே அசல் பயிற்சி. விலகி இருந்தது விலகி இருக்கிறது, பின்பு விலகியவராகும். தானாகவே விலகியவராகிவிடாது. எப்படி ஆத்மாவினுடைய அசலான இயல்பு தேகத்திலிருந்து விலகி இருப்பது. ஷரீரம் ஆத்மா கிடையாது, ஆத்மா ஷரீரம் கிடையாது எனில் விலகி இருக்கிறது தானே. 63 ஜென்மங்களின் பற்று பழக்கமாகிவிட்டது. அசலானது அசலாகத்தான் இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.